நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே. மறவாத என் நேசரே. என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நாதனே உம் நிழலில். நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. ஜெபத்தை கேட்டீரையா. ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா. ஜெயத்தை தந்தீரையா. பாவமணுகாமலே. பாவமணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி.
ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த 2026 அப்பா நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனங்களை அப்பா நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலையும் கூட கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசிர்வதிங்க. ஆன்லைன்ல இதை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியம் தரோலா கல்பிஹோதனை கரபா. ஆண்டவரே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த 2026 எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயத்தோடு ஆண்டவரே, நடுக்கத்தோடு அநேகர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமான ஆண்டாய், ஜெயத்தின் ஆண்டாய் நீர் மாற்றி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பொருளாதார நிலைமைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா கடன் பாரங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நித்திய மகிழ்ச்சி தரும் தேவன் என்கிற தலைப்பில் இன்னைக்கு வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இன்னைக்கு நித்திய மகிழ்ச்சினா என்ன? இந்த நித்திய மகிழ்ச்சி யாருக்கு தருவார்? நித்திய மகிழ்ச்சியை பெற நாம் என்ன செய்யணும்? வேதாகமத்தில் நித்திய மகிழ்ச்சியை பெற்றவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நித்திய மகிழ்ச்சி என்றால் என்ன? நித்திய மகிழ்ச்சி, நித்தியம் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் முடிவடையாத அல்லது மாறாத எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் நித்தியம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டு தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த நித்திய மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. அதாவது முதல் வசனத்துல என்ன பார்த்தோம்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரிடத்துல திரும்பணும். இன்னைக்கு உலகப்புறமா நம்ம பல காரியங்கள்ல இன்னும் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த புது வருடத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிற நம்ம இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதையெல்லாம் விட்டு தேவ சமூகத்துல திரும்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ நேரங்கள்ல நாம் ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலையும் கூட நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாவங்களை எல்லாம் விட்டு. பாவம்னா என்ன? இன்னைக்கு அதாவது உலகப்பிரமான மாம்ச பிரகாரமான பாவங்கள் எல்லாமே, குடி, வேசித்தனம், உபச்சாரம், இப்படி நிறைய காரியங்கள். இன்னும் நம்ம செல்போன்ல எந்தெந்த காரியத்துல அடிமையா இருக்கிறோமோ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்களும் நான் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்போ இந்த மீட்கப்பட்டவர்கள் எங்க வருவாங்களாம்? சீயோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இந்த சீயோன் என்று சொன்னால் என்ன? ஹீப்ரு மொழியிலிருந்து வந்த சொல் தான் இந்த சீயோன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது தாவீது கைப்பற்றிய எருசலேமில் உள்ள கோட்டையின் பெயர்
அதாவது சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 5:7 நீங்க வாசித்து பாருங்க. அதன் பிறகு எருசலேம் நகரம் சங்கீதம் 126:1 சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுடைய ஆலயம் என்று ஏசாயா 2:3, இஸ்ரவேல் தேசம் அதாவது சங்கீதம் 14:7 இதில் எல்லாம் சீயோன் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் இந்த சீயோன் என்பதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, பரம எருசலேம், பரலோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் பிரசன்னமாகும் இடமெல்லாம் அது என்னது? சீயோன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் எந்தெந்த இடத்துல வாசமா இருக்கிறார்? அவர் நமக்குள் வாசமா இருக்கும் பொழுது நம்ம யாரு? சீயோன். நம்ம சபையில வாசமா இருக்கும்போது நம்ம அதாவது சபை என்னது? ஒரு சீயோன். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எங்க வரணும்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு, அதாவது சபைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. சகரியா 2:10 சொல்லப்பட்டிருக்கு, சீயோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சீயோன் குமார்த்தியே என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். செப்பனியா 3:14-20 சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மீகா 4:13 சீயோன் குமார்த்தியை நீ எழுந்து போரடி என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிறைய இடங்கள்ல இந்த சீயோன் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, மணவாட்டி சபையை வேதம் சீயோன் குமார்த்தி என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 9:11 சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீயோன் என்கிற இடம் வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கலாம். சங்கீதம் 20:2 சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சங்கீதம் 76:2 சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மீட்கப்பட்டவர்கள் எங்க வருவாங்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சபைக்கு வருவார்கள். ஏன் சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, சபைக்கு வரும்பொழுதுதான் நாம் சத்தியத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி நாம் வாழ்க்கையில நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் எப்படி இருக்க வேண்டும். நாம் அநேக நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம், ஆனால் அந்த வேத வசனங்கள் நமக்கு அநேக நேரத்தில் புரிவதில்லை. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்குள்ள நாம் ஸ்திரப்பட முடியும். இந்த வேத வசனம் தான் நம்மை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நித்திய மகிழ்ச்சியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 43:18-19 வாசிப்போமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானலை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா. முதலாவது தேவ சமூகத்துல நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னு சொன்னா, பழைய கால கடந்த நாட்கள்ல நடந்த சம்பவங்களை மறக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு மறக்காது. சிலர் செய்த தவறுகளையும் மறக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த சோதனைகள், பிரச்சனைகள், இதையெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏன் ஆண்டவர் இதை செய்தார், இதை செய்யாம இருந்திருக்கலாமே, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்தார், எனக்கு ஏன் இந்த நஷ்டத்தை கொடுத்தார், இப்படி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு கேட்டு கடந்ததை நினைச்சே பேசிட்டு இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி சம்பாரிச்சேன் தெரியுமா, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமான காரியங்களை சிந்திக்காத. சிலர் சொல்லுவாங்க, எங்க அப்பாலாம் எப்படி பெரிய பணக்காரரு, எங்களுக்கு பெரிய வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெரிய வீடு ஒரு நாள் என்ன ஆயிரும்?
அவங்க கையை விட்டு போயிடும். இப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அதனால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பழசையே பேசிக்கிட்டு இல்லாம இந்த புது வருஷத்துல ஏசப்பா நான் கடந்த நாட்கள் எல்லாம் மறந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு புதிய வாழ்க்கை புதிய காரியத்தை இந்த ஆண்டு செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை மனைவி மேல அதாவது குறைகள் இருந்தாலும் இந்த புது வருடத்துல அதையெல்லாம் மன்னிச்சு மறந்துடணும். கணவன் மேல குறை இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு மறந்துடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் வாழ்க்கையில ஒரு புதிய நாள், புதிய துவக்கம். ஹல்லேலூயா. புது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இன்னும் உமக்காய் ஓடணும், ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்மை போல மாறணும் அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப நித்திய மகிழ்ச்சியை பெறணும்னா முதலாவது நம் வாழ்க்கையில நடந்த வேண்டாத சம்பவங்களை மறக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அடுத்தது 1 கொரிந்தியர் 10:11 சொல்லப்பட்டிருக்கு, திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் சோதிக்கிற தேவனே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சோதனைகளை போன ஆண்டு நீங்க சந்திச்சிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அப்பெல்லாம் உங்க மனம் துவண்டு போயிருக்கோம். ஏன் ஆண்டவர் என்னை மட்டும் சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது, இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனா நம் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிற தேவன் அல்லவே அல்ல என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்து 3வது புலம்பல் 3:22-23 வாசிப்போமா? புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. காலைதோறும் அவைகள் புதியவைகள். கிருபை காலைதோறும் நமக்கு என்ன கிடைக்குமா? புது கிருபை. இன்னைக்கு நம்ம காலையில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கோம். இது பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இந்த நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ காலைதோறும் புதிய கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த புது கிருபையை பெறணும்னா அதிகாலையில தேவ சமூகத்துல நாம் கடந்து வரணும். ஹல்லேலூயா. அது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, விதி விலக்கே கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நிறைய ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, சகோதரர்கள் சொல்லுவாங்க, நாங்க வேலைக்கு போறோம், நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நீங்க வீட்டுல இருந்து தூங்குறீங்கன்னு வாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேலைக்கு போனாலும் காலையில எழுந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கம் என்ன பண்ணணும்? சகோதரர்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. சகோதரிகள் மோஸ்ட்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணாதவங்க இந்த புது வருடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு 3 மணிக்கு எழும்புவேன், ஆண்டவரே 4 மணிக்கு எழும்புவேன், இல்ல 5 மணிக்கு எழும்புவேன். இப்படி ஆண்டட்ட என்ன பண்ணணும்? 5 மணி தான் லாஸ்ட், அதுக்கு மேல எழுந்தீங்கன்னா வேஸ்ட். ஹல்லேலூயா. 5 மணிக்கு மேல எழுந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஜெபமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால சகோதரிகள் நல்லா தீர்மானம் எடுத்துக்கோங்க. உங்க பிள்ளைங்களாம் எழுந்து உங்களை நச்சரிக்கிறதுக்கு முன்னால நீங்க எழுந்து ஆயத்தமாகி அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? எழுப்பி விடணும். தாய்மார்கள் மிக ஜாக்கிரதை. இந்த புது வருஷத்துல 2026 இப்படி ஜெபித்து பாருங்க, உங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 119:165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை நேசித்து வாசிங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு மறுபடியும் நாங்க ஆதியாகமத்திலிருந்து தொடங்கிட்டோம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து தொடங்குங்க. எல்லாருமே ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிங்க. சண்டே மட்டும் 5 அதிகாரம் படிங்க. ஒரு வருஷத்துல முடிச்சிடலாம் பைபிளை. ஹல்லேலூயா. இப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனம் ஒரு கண்ணாடி பாருங்க. நம்ம இந்த வேதத்தையே வாசிக்காட்டா நம்ம சொல்லுவோம், நான் தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வேதத்தை திறந்து வாசித்தோம்னா, ஐயோ நான் எவ்வளோ பாவியா இருக்கேன், எவ்வளோ அழுக்கா இருக்கேன். ஹல்லேலூயா. நான் எப்பவும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். அதாவது ஒரு வயதான ஒரு தாத்தா, அவர் என்ன பண்ணாராம், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பைபிளை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காராம். அப்போ ஒரு சுட்டி பையன் அவன் வந்து சொல்றான், தாத்தா இந்த பைபிளை எத்தனை தடவை தான் படிப்பீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பையன் கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னாராம்,
ஒரு கருப்பான ஒரு கூடை பக்கத்துல இருந்துதான், மூங்கில் கூடை. அப்போ சொன்னாராம், இதுல தண்ணி பிடிச்சிட்டு வாடா அப்படின்னாராம். அப்போ அந்த மூங்கில் கூடை எடுத்துட்டு போய் டேப்பை திறந்து அதுல தண்ணி பிடிச்சானாம். மூங்கில் கூடையில எங்கன்னா தண்ணி நிற்குமா? அவன் அந்த தாத்தா கிட்ட வரதுக்குள்ள எல்லாம் ஒழுகி போயிடுச்சு. இது அப்புறம் திரும்ப சொல்றாரு, திரும்ப போய் பிடிச்சிட்டு வா அப்படின்றாரு. திரும்பவும் அந்த மூங்கில் கூடையை எடுத்துட்டு போறான். அப்பவும் தண்ணி எடுத்துட்டு வந்தா தண்ணி போயிருச்சு. இதை மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ண உடனே அந்த பையன் சொன்னானா, தாத்தா உங்களுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட நான் கேட்டதே தப்பு, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொன்னானாம். அப்போ அந்த தாத்தா சொன்னாராம், இருப்பா இது பாரு, இந்த கூடை உன் கையில வரும்போது என்ன கலர்ல இருந்தது? கருப்பு கலர். அப்போ இப்ப எப்படி இருக்கு கூடை? வெள்ளையா இருக்கு. ஏன்? தண்ணி பிடிச்சி நீ வர வர அது கிளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உன் உள்ளம் வெள்ளையா மாறிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தாங்க பூஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் குடிச்சா கூட நமக்கு பலன் வராது. இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமா பலப்படணும்னா வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும். இன்னைக்கு நமக்கு நேரமே கிடையாது. ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நின்றுக்கிட்டே ஒரு ஜெபம், உட்காந்துக்கிட்டே ஒரு ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் முட்டி போடுறதுக்கு முழங்கால் முடங்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கே முடங்க மாட்டேங்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். அந்த முழங்கால் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை தாழ்த்துவதற்கு அது அர்த்தம். ஹல்லேலூயா. என்னை சரண்டர் பண்ற ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேதாகமத்தில் நித்திய மகிழ்ச்சியை பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். முதலாவது, இக்கட்டான சூழ்நிலையில நித்திய மகிழ்ச்சியை எப்படி பெற முடியும்? இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஆனா அதுல எப்படி நித்திய மகிழ்ச்சியை பெற முடியும் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22:1 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா. இந்த காரியம் இருக்குல்ல, என்ன காரியம் நடந்தது தெரியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுக்கு முந்தின, அதாவது 21ஆம் வசனத்துல, அதாவது 8ஆம் வசனம், பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல அந்த பால் மறக்கப்படும் பொழுது ஒரு பெரிய விருந்து பண்ணுவாங்களாம் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த ஆகாருடைய மகன் என்ன பண்றான்? இவங்கள கேலி பண்றான். கேலி பண்ண உடனே சாராளுக்கு கோபம் வருது. அவ சொல்றா, இந்த ஆகாரை தள்ளிவிடும், இந்த ஆகார் வேண்டாம், எனக்கு தேவையில்லை, துரத்துங்க. அவ தான் கல்யாணம் பண்ணி வச்சா, இப்ப என்ன சொல்றா? துரத்திருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சொல்றதை கேள் அப்படின்றாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு நட்சத்திரத்தை போல நான் என்ன பண்ணுவேன்? உன் சந்ததியை பெருக செய்வேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுன்னு சொன்னாரு. ஆனா அதையெல்லாம் ஆபிரகாம் கேட்காம தன் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆகாரை மணந்து கொண்டார்ல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி பேச்சு அப்போ மட்டும் கேட்டியா, இப்பவும் கேள், அவளை அனுப்பிடுன்னு சொல்லிட்டார். இவனுக்கு விசனமா இருந்தாலும் அந்த நாள்ல அடிமையா போறவங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிட்டார். இப்போ வனாந்திரத்துல ஆகார் அலைந்து திரிகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அலைந்து திரியும் போது ஆண்டவர் சந்திக்கிறார், அவளை ஆசிர்வதிக்கிறார். ஆனா இந்த காரியம், இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்றாராம்? அதாவது ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை சோதிப்பாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சில இடங்கள்ல நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சோதிப்பார்.
டெஸ்ட் வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம பாஸ் பண்றோமா ஃபெயில் ஆகுறோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சோதிச்சார்? ஆண்டவர் ஒன்னே ஒன்று கேட்டாரு. 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தகன பலியிட சொல்றார் பாருங்க. 25 ஆண்டுகள் கழித்து பெற்ற மகனை ஆண்டவர் என்ன சொல்றார்? எனக்கு தகன பலியிடு அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் அதாவது நம்ம பிள்ளைய கொண்டு பலியிட சொல்றாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்னு சொன்னா, சாராள்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவா? கட்டாயம் கட்டை எடுத்து இவ்வளோ அடிச்சிருப்பாரு. ஆனா யார்கிட்டயும் சொல்லலை. ஏன்னா பெத்தவங்களுக்கு தான் அந்த வலி இருக்கும்ல. அப்போ இவர் என்ன பண்ணார்? யார்கிட்டயும் சொல்லாம ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்றாரு? கழுதையை வைத்து கொண்டு சேணம் வைத்து 2 வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு எங்க போறாங்க? மோரியா அந்த மலைக்கு போறாங்க. இப்போ போன உடனே தூரத்தில் அந்த இடம் தெரிஞ்ச உடனே அந்த வேலைக்காரர்களை மலை அடிவாரத்தில் நிறுத்திட்டார். நாங்க போய் அவ்விடம் வரை போய் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கு? என் பிள்ளை ஆண்டவர் பலி செலுத்த விரும்ப மாட்டாருன்னு ஒரு நிச்சயம் ஆபிரகாமுக்குள்ள இருக்கு. நாங்க போயிட்டு வருவோம். இவன் எங்க போறான்? தான் பிள்ளைய பலியிட போறான். ஆனா சொல்றது என்ன? நான் திரும்பி வருவோம் அப்படின்னு. நான் வருவேன்னு சொல்லலை, வருவோம் சொல்றான். அப்போ என் பிள்ளையோட வருவேன் அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லிட்டு போறான். இப்போ அங்க போகும்போது வழியில அவங்க பையன் கேட்குறான், அப்பா தகனத்துக்கு கட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும்போது அந்த தகப்பனுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும்ல. ஐயோ இவன் பையன் கேட்குறானே என்ன சொல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது பிரச்சனையை கண்டு கலங்காதீங்க. ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் பார்த்துக்குவார். எதுனாலுமே ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, அவர் கையில் விட்டுருங்க, நீங்கள் லேசாயிர முடியும். ஹல்லேலூயா. நம்ம தலைக்குள்ளே போய் எல்லாம் வந்தாதான் நமக்கு என்ன ஆயிரும்? பிபி எல்லாமே ஏறிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இப்படி சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவன் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு தகன பலி இடும் பொழுது அவனை கையெல்லாம் கட்டி படுக்க வச்சுட்டான். நம்ம பிள்ளைங்க அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கட்டாயம் ஒரு அடி கொடுத்துட்டு ஓடி இருப்பாங்க. இல்லைன்னா உங்களை திட்டிட்டு பைத்தியமா நீ வேணா சாகுமா அப்படின்ட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் அவன் அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு கை கட்டப்பட்டு பாருங்க எப்படி அவன் ஒபே பண்ணியிருக்கான்னு தெரியல. ஆனால் அப்படி போய் படுத்திருக்கும் போது அவன் ஆண்டவர் அப்பவும் என்ன பண்ணலை, எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கிறார். ஆனால் லாஸ்ட் அவன் கத்தி எடுத்து ஓங்க போகும்போது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம். ஆனால் அதுக்கு பதிலே இல்லாதது போல இருக்கும். ஆண்டவர் பதிலே சொல்லாதது போல இருக்கும். என்ன ஆண்டவரே, முடிவே இல்லையா? என் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குதே ஆண்டவரே, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆண்டவரை, என்னைக்கு தான் விடிவு ஆண்டவரை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு அது அடையாளம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறதுக்கு தான் அவர் தாமதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தாமதிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வரும்? சோர்வு வரும், பலவீனம் வரும், ஜெபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். ஏன்? என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கலையே, எனக்கு ஆண்டவர் பதில் சொல்லலையே, சோர்ந்து போய் ஒரு மூலையில் என்ன பண்ணிடுவோம்? உட்காந்துருவோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாம் உட்காரல, ஆண்டவர் பதில் சொல்லலையே, நான் கட்டையெல்லாம் கயிறெல்லாம் வச்சு கட்டி படுக்க வச்சுட்டேனே, ஆனாலும் பதில் சொல்லலையே ஆண்டவர் அப்படின்னு நினைக்கல. கத்தியும் எடுத்துட்டான். ஆனால் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. அந்த இடம் வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்
பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, பயப்படுகிறவன். ஆபிரகாம் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு தானே வந்தான். அவன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு கீழ்ப்படியாமையா வந்தான், கீழ்ப்படிஞ்சுதான் வந்தான். ஆனாலும் அவன் ஆண்டவர் சொன்னதை மீறி அவன் என்ன பண்றான், காத்திருக்காம ஆகார திருமணம் செய்தனால அந்த இடத்துல ஒரு சோதனையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சோதனை வரும்னா, நம்ம ஆண்டவர் வழியை விட்டு நம்ம விலகி போகும்போது ஆண்டவர் சின்ன சோதனையை கொடுப்பாரு. அல்லேலூயா. அதையே நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படி அவன் அதாவது ஆண்டவர் அவனை கொல்ல விடல. அது மட்டும் இல்லை, அங்க அந்த மலையில பாத்தீங்கன்னா முட்புதர்ல ஒரு ஆடு சிக்கி கொண்டு இருக்கு. அதை எடுத்து என்ன பண்ணிடுறான், பலியிடுகிறான். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ 2 பேரும் நல்லா சந்தோஷத்தோட சமாதானத்தோட வீட்டுக்கு திரும்பி வராங்க. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு அதாவது கஷ்டம் இருந்தது, தான் பிள்ளைய பலியிடணுமே அவன் யோசித்தான். ஆனா இப்போ பலியிடாதபடி பிள்ளையை கொண்டு வரும்போது அவன் என்ன பண்றான், நித்திய மகிழ்ச்சி அவன் தலை மேல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவன் வாழ்க்கையிலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் சஞ்சலத்தோடு தவிப்போடு வந்திருக்கிறீங்களோ, இந்த ஆண்டு 2026 உங்க சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை கண்டு அது மலை போல இருக்குதுன்னு பயப்படுறீங்களோ, அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, 2வது இழப்பின் சூழ்நிலையில் நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி. முதலாவது ஒரு ஈல ஆரம்பிச்சேன். என்ன சொன்ன முதல்ல, இக்கட்டான சூழ்நிலை. இப்போ இழப்பின் சூழ்நிலையில் நித்திய மகிழ்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 90:15 வாசிப்போமா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. நீங்க கூட அநேகர் சொல்லலாம், ஆண்டவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஜெபிக்கலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அவன் எதற்காக காத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, யோபு 14:14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவன் வாழ்க்கையில எப்போ மாறுதல் வரும்னு காத்திருந்தான். இன்னைக்கு அநேகர் அப்படி தானே காத்திருக்கிறோம்ல. ஆண்டவரே என் கணவனை எப்போ ரட்சிப்பீங்க, என் மனைவி எப்போ ரட்சிப்பீங்க, இல்லாட்டா என் பிள்ளைகளை எப்போ ரட்சிப்பீங்க, என் குடும்பத்தில் எப்போ ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைகள் மாறும், ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். யோபு அவன் வாழ்க்கை மாறுதலுக்கு காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், ஆனா யோபுவை கர்த்தர் சோதிக்கல, பிசாசின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரா சோதித்தார் யோபுவை? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த யோபு அதாவது பிசாசு ஆண்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது, பரவாயில்ல நீ சோதிச்சுக்கோ, அவன் ஜீவனை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, அவனை குறித்து என்ன சாட்சி சொல்றார்? யோபு 1:8 வாசிப்போமா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? போதும். ஹல்லேலூயா. இதுல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார் சாத்தானை நோக்கி,
என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய அவனை போல பூமியில் ஒருத்தரும் இல்லை. அப்போ ஆண்டவரால் சாட்சி பெற்ற ஒரு மகனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு? பிசாசுக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? அவனை ஒப்பு கொடுத்தாலும் அவன் என்னை மறுதலிக்க மாட்டான்ற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சில நேரங்களில் ஆண்டவர் நம்மையும் அப்படி ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்? நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் வழியாய் நம்மளை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அதனால பாடுகளை கண்டு கவலைப்படாதீங்க. அந்த பாடுகளின் வழியாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இந்த யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் யோபு இப்படி உபத்திரம், நிந்தை, அவமானம்லாம் இவன் வாழ்க்கையில் வருது. அதாவது யோபு 1:8 ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் நடந்ததை நாம் பார்க்கிறோம். யோபு நித்திய மகிழ்ச்சியை பெற என்ன செய்தான்னா, ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தான். ரெண்டாவது, அவனுக்குள்ள குறை சொல்ற குணமே இல்லை. அல்லேலூயா. இந்த புது வருடத்தில் ஒன்று தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நான் எந்த இதுலேயும் ஆண்டவரே உம்மை குறை சொல்ல மாட்டேன், உம்மை தூஷிக்க மாட்டேன், ஆண்டவரே உம்மை குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நம்ம என்ன பண்ணணும்? அதாவது குறை சொல்லக்கூடாது. யோபு 1:21-22 நாம் வாசிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கும்? ஆண்டவர் கொடுத்ததை அவர் எடுக்கிறாரு, ஆனாலும் நம்ம ஏன் ஆண்டவரை கொடுத்தீங்க, கொடுத்துட்டு ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்போம். ஆனால் யோபு கேள்வி கேட்கல. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்த போது கூட, அவன் சொத்தெல்லாம் போன போது கூட அவன் என்ன பண்ணலை? அவன் உதட்டால கூட பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் மேல அதிகமாய் நம்பிக்கை வைத்தான். அதாவது யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலையா, அது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை வாய்க்க செய்வார். இல்லை, நான் இது நடக்கும்னு நினைச்சேனே, எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நினைச்சேனே, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சேனே, ஏன் நடக்கலை? அதான் முதலே சொன்னேன், முந்தினவைகளை நினைக்காதே. நடந்து போன காரியத்தையே நினச்சி கஷ்டப்படுறத காட்டிலும், ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இனி புதிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் யோபு 2:9-10 அந்த யோபுடைய மனைவி அவன் என்ன பண்ணுறான்? அந்த யோபுவை தூஷிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், அவன் எரிபந்த கொப்பளங்களோட ஓட்டை வைத்து சொரிந்து கொண்டு அவன் இருக்கும் பொழுது அவ கேட்கிறான், இன்னுமா நீர் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அல்லேலூயா. சும்மா கூட செத்துறாத, ஆண்டவரை சபிச்சிட்டு சாகுன்னு சொல்றா. அல்லேலூயா. அப்பதான் அவர் கேட்கிறாரு, அதாவது ஆண்டவர் கையில நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? அல்லேலூயா. நன்மை செஞ்சார்ல, அப்போ தீமை செஞ்சாலும் அதை என்ன பண்ணணும்? நம்ம ஏற்றுக்கொள்ள மனசு வேணும். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது, நம்ம கையில் இல்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும்.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை கவலை, எத்தனை பாரம், கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரை நீங்க துதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அடுத்தது யோபு 19:25 வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி அழிந்து போனாலும் போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். பாருங்க, ஆண்டவர் மேல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. அவன் ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் பிழைப்பானா சாவானான்னு தெரியாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவன் சொல்றான், ஏன் கண்ணால பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருந்தாதான் நம் வாழ்க்கையில பல வெற்றிகளை சந்திக்க முடியும். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வெற்றியை நாம் சந்திக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யோபு 42:8 பார்த்தீங்கன்னா, தேவன் யோபு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சதுனால அவங்க ஃப்ரெண்டுங்களை பார்த்து சொல்றாரு, யோபு போல நீங்க பேசலையே, நீங்க அதாவது நீங்க இப்படி பேசுறீங்களே, அதனால ஒரு காளை அதாவது ஆட்டு கடா இதை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஆடை கொண்டு போய் அவங்கிட்ட சர்வாங்க தகன பலி செலுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஏன், அதாவது அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் அவனை தூஷிக்கிறாங்க, நீ இந்த பாவம் செய்திருப்ப, அந்த பாவம் செய்திருப்ப. பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா வாயை மூடிட்டே இருக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க, அதனால தான் இந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கார் சிக்காகி படுக்கும்போது நிறைய பேர் என் காது படவே சொல்லியிருக்காங்க, இவங்க பேயெல்லாம் ஓட்டுறாங்களா, அதனால தான் இவர் சிக்காயிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே பேயை ஓட்டுறேன், பக்கத்திலே இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் சொன்னது என்னன்னா, இதனால தான் அவர் அடிச்சிருச்சு அப்படின்னு. அது அவங்க உடம்பு முடியாமல் இறந்து போனாங்க. ஆனால் ஜனங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கட்டுங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, அதனால தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்று இன்னைக்கு பார்க்கல, 30 வருஷமாய் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ பேய்களை துரத்தி இருக்கு, எத்தனையோ பேர் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால அத்தனை பேருக்கும் அந்த ஜெபம் பண்ணது போய் நம்மளை அட்டாக் பண்ணுன்னு சொன்னா அது மூடத்தனம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நம்மளை பிசாசுக்கு தொடர்றதுக்கு அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி அதிகாரம் இருந்தால் நம்மலாம் பேய் ஓட்ட முடியுமாங்க? ஆண்டவருடைய பலத்தில் நம்ம செய்கிறோம், அதனால பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோபு கிட்ட போய் கொண்டு கொடுக்குறாங்க. யோபு அந்த நண்பர்களை மன்னிக்கிறான், அவங்களுக்காக ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றி அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, யோபு 42:16 வாசிப்போமா? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 140 வருஷம் உயிரோடு இருக்கிறான். என்னைக்கோ சாக வேண்டியவன் இப்ப எத்தனை வருஷம்? 140 வருஷம் உயிரோட இருந்து பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அப்ப சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க நெருக்கப்படலாம், கஷ்டப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், ஆனா உங்க கண்ணீர் பின் சந்ததியை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம கஷ்டப்படுற அந்த பாடுகள் வெளியாய் வரும் பொழுது தேவன் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதுல பாத்தீங்கன்னா நெடுநாளா இருந்து பூரண வயதில் மரித்தானாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த அப்படி அந்த பூரண வயதுல மரித்தான்.
நித்திய மகிழ்ச்சி யோபுவின் சிரசில் வந்தது. சந்தோஷமும் சமாதானமும் அவன் குடும்பத்துல இருந்தது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது. அல்லேலூயா. இந்த மாத வாக்கு தத்தம், இந்த வருஷத்தின் முதல் வாக்கு தத்தம், உங்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. எதை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் அதுல ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னொன்னு, ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி? ரெண்டு சொன்னேன். ஒன்று, இக்கட்டான சூழ்நிலையில நித்திய மகிழ்ச்சியை எப்படி பெற முடியும்? ரெண்டாவது, இழந்து போன சூழ்நிலையில யோபு என்ன பண்ணான்? அவன் நண்பர்களை மன்னித்தான், பொறுமையா இருந்தான், தேவனுக்கு பிரியமா இருந்தான். அதாவது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தான். அதனால ஆண்டவர் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில விடுதலை கொடுத்து அவனுக்கு என்ன கொடுத்தாரு? நித்திய மகிழ்ச்சியை கொடுத்தார். இன்னைக்கு அடுத்தது, ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில நித்திய மகிழ்ச்சியை பெறுவது எப்படி? இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க, இல்ல பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு ஒரு நரகம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, ஒரு குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படலனாலும் அவங்க மூலமா பிசாசு வீட்டுக்குள்ள கிரியை செய்வான். அல்லேலூயா. அவங்க மூலமா வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சமாதானம் எடுபட்டு போகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:3-4. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, இந்த இடத்துல சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த சவுலுக்கு எப்படி நித்திய மகிழ்ச்சி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், சவுல் அப்போஸ்தலர் 8:3 வீடுகள் தோறும் சென்று ஜனங்களை துன்புறுத்தினானாம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களை அடிச்சு துன்புறுத்துகிறவன், நிருபங்களை கேட்டு வாங்கினவன். ஆனா தமஸ்கு வீதியில் அவன் கடந்து போகும்போது சடுதியில வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவன் என்ன பண்றான்? கண்ணு தெரியாம அவன் நடு ரோட்ல விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு கைலாக கொடுத்தவங்க கூட வந்தவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. ஆனா இவனுக்கு மட்டும்தான் அதாவது வெளிப்பாடு, விஷன் தெரியுது. அப்போ இவன் இப்படி படுத்திருக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. நம்மளும் கூட பாவத்துல இருக்கும்போது ஆண்டவர் இப்படிதான் கூப்பிடுவார். அல்லேலூயா. நீ ஏமா என்னை துன்பப்படுத்துற? ஏன்பா என்னை துன்பப்படுத்துற? நீ எனக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்றியே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். இப்போ சவுலை கேட்கும்போது அவன் சொல்றான், நான் எங்க ஆண்டவரை உங்களை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஆனா யார் அடிக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ, அவரை தான் நிந்திக்கிறாங்க. ஸோ அதனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதாவது நீ என்னைய தான் என்ன பண்ற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சவுல் சொல்றாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நித்திய மகிழ்ச்சி வேணும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கை அப்படியே தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா பெயர் கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது பேர்ல என்னது? கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் பெயர் இருக்கும். ஆனா நம்முடைய ஜீவியத்துல எந்த மாறுதலுமே இருக்காது, எப்பவும் போலே இருப்போம். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஆர்சி குடும்பத்தில் இருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஆர்சி குடும்பத்திலிருந்து நான் எஸ்எல்சி படிக்கும்போது எங்கள் அம்மா வெளியில் வந்தாங்க. அவங்க ஆவிக்குரிய சபைக்கு போனாங்க, நானும் போனேன். எனக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இல்லாமல் வாழ்ந்தேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சமாதானம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அநேக போராட்டம், மாந்திரீகம், குடும்பத்தில் பிரச்சனை,
இப்படி கடந்து வரும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த பிறகுதான் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. 10 வருடங்கள் என்னை ஆண்டவர் புடமிட்டார். சிங்க கெபியில போட்டது போல ஒரு 10க்கு 10 ரூமில் எனி டைம் கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு நல்ல ஸ்பீக்கரை சவுண்டாக பாட்டை போட்டுட்டு உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த முழங்கால் ஜெபம்தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு வடித்த கண்ணீர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதனால இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களா, சோர்ந்து போகாதீங்க. உங்க பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த சவுல் என்ன பண்றான், தன்னை அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்துட்டு ஆண்டவர் சொல்றாரு இப்படி, அதாவது நீ உன்னை அனனியான்ற தீர்க்கதரிசி வந்து சந்திப்பான், நீ அவன்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு அவன் என்ன செய்யணுமோ சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த அனனியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ போய் சவுல்ன்ற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணணும். அவன் சொல்றான், ஐயோ அவன் கிறிஸ்தவர்களெல்லாம் அடிச்சு கொண்டானே, அவன்கிட்ட அனுப்புறீங்களே ஆண்டவரே. இல்லை இல்லை, நீ போ அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, போன்னு சொன்னது மட்டும் இல்லை. அப்போஸ்தலர் 9:11 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா, அப்போ அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. முதலாவது தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தான். 2வது ஜெபிக்கிற மனிதனாய் மாறினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நித்திய மகிழ்ச்சியை பெறணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு வேணும். 2வது ஜெப வாழ்க்கை வேணும். அல்லேலூயா. ஜெபம் இல்லாட்டா ஜெயமே கிடையாதுங்க வாழ்க்கையில. அதனால ஜெபம்தான். ஆண்டவரோடு நம்ம பேசணும். மனுஷங்களோட பேசி என்ன கிடைக்க போகுது? அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் ஃபோனை எடுத்தா கீழே வைக்கவே மாட்டாங்க, மணி கணக்கில் பேசுவாங்க. என்ன பேசணும் தெரியாது. அப்படி சுற்றி இப்படி சுற்றி, இவங்களை பற்றி அவங்கள பற்றி, இந்த ஊழியக்கார் அந்த ஊழியக்கார் சுற்றி 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 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. அந்த 1 மணி நேரம் ஏசப்பா பாதத்தில் போய் ஜெபித்து பாருங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரும். அல்லேலூயா. அப்போ அனனியா கிட்ட சொல்கிறார், அவன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அனனியா போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அவன் கண்ணில் மீன் செதில் மாதிரி ஒன்று கீழே விழுது. அவன் சுகம் பெறான். சுகம் பெற்ற உடனே ஞானஸ்நானம் பெற்றான் என்று 9:18 சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. உடனே கீழ்ப்படிதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கீழ்ப்படிதல் இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா சரி, ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், அப்புறமா ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். ஞானஸ்தானத்தை தள்ளி போடவே கூடாது. அல்லேலூயா. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம் ஞானஸ்தானம். அப்போ அந்த ஞானஸ்தானத்தை தள்ளி 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 நம்ம போட்டுட்டு போனா ஆண்டவருக்கு நமக்கு உள்ள கனெக்ஷன் என்ன இருக்காது. அல்லேலூயா. அதனால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த வருஷத்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஞானஸ்தானம் எடுத்தான்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவங்க எங்க வருவாங்க? திரும்பி ஆனந்த சத்தத்தோடு பாடி சீயோனுக்கு வருவார்கள், சபைக்கு வந்துருவாங்க. ஆனா சபையில வந்த பிறகு என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணுங்க. ஜப ஊழியம் இதுதான் செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு வெளியே போக முடியாது, எனக்கு மைக்கு பிடிச்சி பேச தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்த இடத்துலையே இந்த உலகத்தை சுற்றி வந்துடலாம். அல்லேலூயா. இங்கேருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, என்னென்ன தேசம் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஜெபிக்க முடியும்ல. அப்போ அந்த ஜெப ஊழியத்தை முதலாவது செய்யுங்க. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். அப்போல்லாம் நான் ஊழியம் செய்யலை,
என்ன குறிப்புன்னு தெரியாது, யாருக்கு ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆனால் என் ஜெப நேரம் மணிக்கணக்கில் இருக்கும். ஹல்லேலூயா. 11 மணிக்கு முட்டி போட்டேன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் போகும் அந்த ஜெபம். ஹல்லேலூயா. யாருக்கு ஜெபிக்கிற, எதுக்கு ஜெபிக்கிறேனே தெரியாது. அப்படிதான் ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாக அப்படிதான் ஜெபித்தேன். ஹல்லேலூயா. நீங்களும் அதே மாதிரி ஒரு ஜெப நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அந்த ஜெபம் எஃபெக்டிவாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கம் தாமதமின்றி எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாரு? 9:15 வாசிப்போமா? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு நான் அவனை என்னுடைய வார்த்தையை நான் சொல்ல வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ கர்த்தர் நல்லவர்ல. ஒரு முரட்டாட்டமா இருந்த ஒரு சவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதியில தொட்டு அவனை, அதாவது அவன் கண்களை குருடாக்கி அதுக்கப்புறம் அவனை சுகப்படுத்தி அவனை ஊழியத்தில் எடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். எந்த பாடுகள் வழியா வர்றீங்களோ, ஒருவேளை சைவன கட்டில் இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிப்பேன். நீங்க ஒருவேளை பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கப்படுறீங்களா, சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி பொருளாதாரத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு ஜெபிப்பேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுங்க, நான் உங்களுக்கு பொருளாதாரத்துல செழிப்பை கொடுங்க, நான் மற்றவங்களுக்கு ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. கட்டாயம் நம்ம எதை கேட்குறோமோ ஆண்டவர் அதை நமக்கு தருவார். நான் செய்வன கட்டை உடைக்கணும், அந்த கிஃப்ட் வேணும்னு கேட்டேன், ஆண்டவர் அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அநேக பேய் பிசாசுகளை துரத்த முடியுது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அழிந்து போற இந்த உலக காரியத்துக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, வீட்டுக்காக, நகைக்காக, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம். ஆனா அழியாத ஆண்டவருடைய, அதாவது வரங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் ஆண்டவர் இந்த ஆண்டு அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் இருக்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த போர்டை பார்க்கும் போதெல்லாம் டெய்லி வாசிங்க. அது உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக போய் என்ன பண்ணும், மைண்டில் அது பதிஞ்சிரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால அதாவது ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து நான் நல்லா ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் நல்ல வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, நான் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கர்த்தாவே ஜனவரி மாத வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசுல தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபா லபா ரபா காஷா துர்பிஹாதனாய் காஷல்பிஹாதனாய் கரபா. ஓ ரபா லிபா கரபா தீனமா கரபா ரிஹாதனாய் கரபா. ஓ ரபா லிபா கரபலபரபா கரபா. என் மகளே, சோர்ந்து போகாதே. அப்பா, என் வாழ்க்கையில எப்போ அற்புதம் நடக்கும், எனக்கு எப்போ விடுதலை கொடுப்பீங்க, நான் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியலையே, 4 பேர் கூடுற இடத்துல ஆண்டவரே நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேனே என்று சொல்லி கூட நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உன்னுடைய அங்கலாய்ப்பை
தவிப்பை அறிந்திருக்கிற தேவன். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ரிபா கரபா, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே அப்பா, வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க அப்பா. பிசினஸ் பண்ற பிள்ளைகளுக்கு அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. பிசினஸ் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சொந்த வீடு இல்லாம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்பா, இந்த வருடத்துல ஒரு சொந்த வீட்டை அவங்களுக்கு கட்டி கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. நீங்க அப்படியா ஆண்டவரே அப்பா, உங்க பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கட்டி கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்துல வருகிறேன். எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறார்களே அப்பா. வயது சென்று திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை இந்த ஆண்டுல கொடுப்பீராக ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவங்க கர்ப்பப்பையை தொடுவீராக டாடி. ஐ ஷல் பிஹோதனாய் லஜ்ஜ போலகதனை கரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் கொடுக்கட்டும். நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.